காலையிலலாம் நான் சூப்பர் வுமன் மாரி இருப்பேன்னு நெனைக்கிறேன். எல்லா வேலையும் படபடன்னு பண்ணிட்டு காலேஜ்க்கும் கிளம்பி போயிடுவேன். ஆனா, அதுவே ஈவினிங் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிச்சன் போணும், சமைக்கணும், வேற ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, நான் பயங்கரமா இரிட்டேட் ஆவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனா, அதுவே கிச்சன்ல ஏதாவது நமக்கு பிடிக்கிற ஃபுட் சிக்கன், மட்டன் இல்லன்னா ஏதாவது நல்ல ஃபிஷ் எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, ஓகே நானே சமைக்கிறேன் அப்டின்னு ரொம்ப கேஷுவலா உள்ள போயிடுவேன். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வீட்ல ஸ்க்விட் இருந்தது. ஸோ தேங்காய் பாலெல்லாம் விட்டு ஒரு நல்ல கிரேவி ரெடி பண்ணா, அடிக்கிற மழைக்கு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னோட பொண்ணு வந்து அவளோட வேன்ல வர ஆன்டிக்காக பிரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டு இருந்தா. எப்பவுமே சின்ன பசங்க மத்தவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுவும் ஹேண்ட்மேட் கிஃப்ட் குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா நான் அத வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா, இந்த பிள்ளைலாம் ஒத்தைக்கு வளர்றாளா, ஸோ யாருக்கும் எதுவும் ஷேரிங்கே பண்ண மாட்டா. அட்லீஸ்ட் இப்படியெல்லாம் குடுக்குறான்னா, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கூடவே என்னோட டின்னர் பிளேட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு கப்பக்கிழங்கு அண்ட் என்னோட ஸ்குவிட் கிரேவி கூடவே ஒரு எக்கும் ரெடி பண்ணிட்டு, இன்னைக்கான வாழ்க்கைக்கு இது தான்டா சாப்பாடு அப்படின்னு நிம்மதியா சாப்பிட போறேன்.